இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அம்மனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் சக்தி போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்திங்கன்னா, அநீதி அழிச்சு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த பரிகார தலமான சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவிலையும் இங்கு கருவறையில் நடந்த சில அதிசய நிகழ்வுகளையும் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்களும் அம்பாளை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அம்பாளின் பெயரை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநீதியும் தீமையை அழிச்சு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தளந்தாங்க இந்த திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில். அம்மன் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே புகழ்பெற்ற கோவிலாக இந்த ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, காவேரியினுடைய வடகரையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அம்பாளின் ஆலயம் இருக்குது. இந்த அம்பாள் தாங்க மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை பெற்றுச்சு. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலோ குழந்தைகளுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அறிய இயலாதவனாக தான் இருக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா, குழந்தையை கொல்ல துணிந்த கம்சனும் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுக்கு. அதுதாங்க அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டார். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா காக்க அவதரித்து நின்றார் இந்த சமயபுரத்து மகமாயி. மேலும் இந்த அம்பாளுக்கு இன்னொரு கூற்றும் உண்டுங்க. அது என்னன்னா, ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததால் அங்கு அப்போது இருந்த GS சுவாமிகள் தான் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்களாம். அதன்படி பணிவிடை புரிவங்களும் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கிட்டு போய் வடக்கு நோக்கி வந்தாங்க. ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாரி இருக்காங்க. அப்போது அவங்க இளைப்பாரிய அந்த இடம்தான் இப்போது சமயபுரம்னு பேரில் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கு பார்த்திங்கன்னா அதன் நினைவாகவே இன்னுமே இந்த கோவிலில் திருவிழாவினுடைய 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க. இளைப்பாரியா பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய பார்த்திங்கன்னா திருமேனியை வச்சுட்டு போயிடுறாங்க. அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருளாலயமாக விளங்குது. மேலும் ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு சிறப்பு. அந்த வகையில் சமயபுரத்து மாரியம்மன் திருத்தலத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு தான் திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் பார்த்தீங்கன்னா ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தவங்க மும்மூர்த்தியோடைய வேண்டுகோளுக்கு இணங்கதாங்க இங்கு மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க கோயில் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். இன்னும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலைமீது எழுந்திருப்பதை பார்க்கலாம். இத்திருக்கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்குங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா, திருச்சுற்றுல கோவில் நுழைவாயிலே இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை பார்க்கலாம். அம்மனுடைய வலதுபுற அருள்மிகு கருப்பண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம்னு சொல்லுவாங்க. கருவறை சுற்றி பிரகாரம் இருக்குதுங்க. இந்த பிரகாரத்தில் தான்
விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல் அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பியே இருக்கும். ஏன்னா அம்பாளின் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவோ உட்கரத்தை தணிப்பதற்காக இந்த முறை மேற்கொண்டிருக்காங்க. கருவறையின் இடதுபுற உற்சவாமனுடைய சன்னதி இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வருதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜையும் அபிஷேகங்களும் நடத்தப்படுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணிக்கு செய்யக்கூடிய இந்த அபிஷேக தீர்த்தம் தான் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவங்களும் உடல்நலக்குறை உள்ளவங்களும் நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுறாங்க. மேலும் இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா திருமேனி தங்க ஜடா மகுடமோ குங்குமம் மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மல்களோடும் மூக்குத்தியோடும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இங்கு ஆதிசக்தியான அம்மன் தன்னுடைய 8 கைகளோ இடதுபுறத்தில் கபாலத்தையும் மணி வில் பாசம் வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா கத்தி சூள அம்மனு உடுக்கை ஆகிய ஆயுதங்களை ஏந்திட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இடது காலை மடக்கி வச்சு வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களினுடைய குறைகளை நீக்கி அருள்பாலிக்கிறார் இங்கு சமயபுரத்து மாரியம்மன். மேலும் இங்கு கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றதுங்க. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. மேலும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பான திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்சுரித்த சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசில நவராத்திரி பெருவிழான்னு முக்கியமான திருவிழாக்களாக இருக்குது. தை மாதத்தில் மட்டும் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடத்துகிறாங்க. மேலும் 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்க அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவமும் நடத்தப்படுதுங்க. மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சுரித்தல் நடத்தப்படுதுங்க. மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன்னுடைய கோபம் அடகவும் தவம் செய்து பச்சை பட்டினை விரதம் இருந்து சாந்த சொரூபியாய் மாரியம்மன்னு பெயர் கொண்டு இங்கு மக்களுக்கு காட்சியளித்து வரா. அம்மன் இந்த பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களுக்கும் நெய்வேத்தியம் எதுவும் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீரும் கரும்புச்சாறு துள்ளுமாவும் மட்டுமே படைக்கப்படும். பூச்சொரித்தல் விழா நடைபெறக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுக்களையும் பூக்குடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்காக பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கு பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமையில் சித்திரை பெருந்திருவிழா தேரட்டமும் நடத்தப்படுது. பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானின் உள்ள சர்வ சக்திகளையும் பெற்று இங்கு அம்பாள் பத்தினா 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள்பாலித்து வரா. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பரிகாரத்தலன்னு சொன்னேன். அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க. அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் தீராத நோயால் கஷ்டப்படுவங்களும் தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மனிடம் தெரிவித்து அது விரைவில் நிறைவேற வேண்டும்னு பார்த்திங்கன்னா வேண்டிப்பாங்க. அது நிறைவேறிய பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுவது, கோழி ஆடுகளை காணிக்கையாக செலுத்துதல் போன்ற பார்த்திங்கன்னா பக்தர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை போன்ற மாதங்களில் மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய விதமாக நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபடுறாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் இங்கு பங்குனி சித்திரை மாதங்களில் தான் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. இப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் நீர்மோர் பானகம்னு பொதுமக்கள் வழங்கி பக்தர்கள் இளைப்பாற செய்கிறாங்க. இங்கு அமாவாசை நாளில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றால் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. மேலும் இந்த கோவிலில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு அதிக அளவில் இருக்காங்க. இவங்களின் வசதிக்காக கோயில் வளாக பகுதியில் பார்த்திங்கன்னா அமாவாசை மண்டபமும் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சமாக விளங்கி வருவது வேப்ப மரம் தாங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த மரம் தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்காப்பு விண்ணப்பச்சீட்டை விண்ணப்பிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்க்கலாங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலையும் அங்கு அம்பாள் எப்படி அவதரித்தான்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பக்தராக இருந்தீங்கன்னா சமயபுரத்து தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.